யூ நாட் பிலீவ் ஷீ இஸ் சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட். ஆனா ஒரு ப்ராப்பர் ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து சச் அ கிரவுண்டட் லேடி ஷி இஸ். அவங்களோட அந்த ஒரு சிம்பிளிசிட்டிலேருந்து அந்த இதுலேருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. எவ்வளவோ உச்சத்தை தொட்டுட்டாங்க. ஆனா நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது அதுதான். காலையில நான் எந்திரிச்சு எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சமைச்சிட்டு பசங்களுக்கு அமுச்சு விட்டுட்டேன். ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் விட்டுட்டு வருவேங்க. தேவ் எத்தனை மணிக்கு காலையில எந்திரிப்பீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடலாம் பவி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஷி கம்ஸ் டு தி ஷூட்டிங். நம்ம இங்கேருந்து எந்திரிச்சு மெதுவா நம்ம குளிச்சு ரெடியாகி வரதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். பட் இன்னைக்கும் அவங்க அப்படிதான். அதே மாதிரி வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட காஸ்டியூமர்ல இருந்து அவங்க அசிஸ்டன்ட்ல இருந்து ஷி மெயின்டைன்ஸ் த சேம் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிபடி. நாட் ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் ஆர்டிஸ்ட்னால இப்போ நான் அவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 years பேக் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்க டச்ல தான் இருக்கோம். ஆர்டிஸ்ட் கூட மட்டும் இல்ல, அவங்க கிட்ட ஒர்க் பண்ற எல்லாரு கூடயுமே அவங்க அப்படிதான். இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷமா 30 வருஷமா அவங்க கிட்ட ஒரே காஸ்டியூமர் தான் இருக்காங்க.